நாகர்கோவில் ட்ரெண்டிங்னே சொல்லலாம். இப்ப மாம்பழ சீசன் ஆகும். மாங்காய் வந்தா மாம்பழ சீசன் வரும். அதே மாதிரி புளிச்சேரி வந்து எங்க ஊர்ல மட்டும்தான் கல்யாண வீடுகள்ல வைப்பாங்க. வயிறு கம்முன்னு இருக்கும். அப்படியெல்லாம் இருந்துன்னா இந்த இஞ்சிய கூட வச்சு சாப்பிடும்போது பாதிப்பு வராது. அதுதான் காம்பினேஷனோட சாப்பாடு. ஆனா நம்ம ஊர்ல வந்து இது வந்து கல்யாண வீட்டுல ஒரு கறி, பருப்பு, சாம்பார், அடுத்தால புளிச்சேரி. இப்பதான் எல்லாரும் வத்த குழம்பு கொண்டு வரா. மிஞ்சி புளிச்சேரி, ரசம், மோர். இப்பான மாம்பழம் கிடைச்சா இப்படிதான் வச்சு இப்படி வச்சு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஹாய், எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நாகர்கோவில் ட்ரெண்டிங்னே சொல்லலாம். இப்ப மாம்பழ சீசன் ஆகும். மாங்காய் வந்தா மாம்பழ சீசன் வரும். அதே மாதிரி புளிச்சேரி வந்து எங்க ஊர்ல மட்டும்தான் கல்யாண வீடுகள்ல வைப்பாங்க. வேற எந்த இடமும் வைக்க மாட்டாங்க. நாகர்கோவில் சரௌண்டிங்ல மட்டும், நாகர்கோவில் மையத்துல மட்டும்தான், சுற்றுள்ள இடங்கள்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு புளிச்சேரி வைப்பாங்க. அது பைனாப்பிள் போட்டு வைப்பாங்க. அந்த பைனாப்பிள் போட்டு வைக்கிற புளிச்சேரியை தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், மாம்பழம் போட்டு வைக்க போறோம். சரியா? இதுக்கு வந்து நான் நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். அடிதம் இதுதான் தோலதம் கருத்திருக்கேன், நல்ல பழுத்துட்டு. சரியா? மாம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். காம்பினேஷனோடு தான் சாப்பிடணும்னு சொன்னதுனால இன்னைக்கு நம்ம வந்து அதுக்கு இஞ்சி பச்சடி வைக்கணும். பச்சைக்கு வைக்கல, வறுத்து வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், இஞ்சியை வந்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேனா. இனி வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் பொடிசா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடணும். சரியா? அப்புறம் இது நல்லெண்ணெயில வச்சா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ல, நல்லதும் கூட. மாம்பழம் தின்னா மாந்தம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது மாந்தத்துக்கு என்ன இது மீனிங் வரும்லாம் எனக்கு தெரியல. எங்க சைடு சொல்லுவாங்க வயிறு கம்முன்னு இருக்கும். அப்படியெல்லாம் இருந்துன்னா இந்த இஞ்சிய கூட வச்சு சாப்பிடும்போது பாதிப்பு வராது. அதுதான் காம்பினேஷனோட சாப்பாடு. இதுக்கு இது வடமதி சமையல்னாலே இதுக்கு இது. சரியா? எண்ணெய் ஊற்றணும். லைட்டா காஞ்ச உடனே நம்ம இந்த இஞ்சிய வறுத்தோம். சரியா? இதெல்லாம் வந்து ஒரு வார நாள் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லயே வைக்க வேண்டாம், ஸ்டோர் பண்ணலாம். இட்லி, தோசை, அடுத்தலாம் ரைஸுக்கு போட்டு சுடுக சோத்துக்கு இதுவும் போட்டு சாப்பிட்டுட்டு பப்படம் மட்டும் போதும். வேணுங்களவங்க ஒரு முட்டை ஆம்லேட் போட்டுடலாம். இஞ்சி பச்சடி போட்டுருவோமா? தள்ளி நில்லுங்க, மேல போட்டுருவோம். இஞ்சி துவையலுக்கு என்ன இன்கிரீடியன்ட், இஞ்சி பச்சடிக்கு என்னெல்லாம் வேணும் எல்லாமே கடைசியில வந்து நான் வந்து பின் பண்ணுவேனா. ஏன்னா சில டைம் போடும்போது உங்களுக்கு தெரியாது. அதனால மெஷர்மெண்ட்னு சொல்ல முடியாது. இதுக்கு இதுதான் தேவை. மற்றபடி இதுக்கு வந்து இவ்வளவுதான் போடணும்லாம் நம்ம மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது. மற்ற சாப்பாடுகளுக்கெல்லாம் சொல்லலாம், இதுக்கு சொல்ல முடியாது. இதுக்கு என்னென்ன ஐட்டங்கள் தேவைப்படும் அதை மட்டும் நான் போடுவேன். எங்க வீட்டுல கேப்பா 1/4 கிலோ இஞ்சிக்கு எவ்வளவு. ஏன்னா ஒரு இஞ்சி நல்ல காஞ்ச இஞ்சியா இருக்கும், ஒண்ணு பச்சையா இருக்கும். இதெல்லாம் வந்து நல்ல கொஞ்சம் எரிப்பு வழி இருக்கும். இப்ப இதுக்கு வந்து நான் 5 மிளகாத்தூள் போடுங்கன்னு சொன்னா சாப்பிடவே முடியாது. இந்த ப்ரௌன் கலர்ல வறுக்கணும். வறுத்துட்டு பார்ப்போம்னா ஒரு அரை பங்கு நான் வந்து வறுத்தாச்சு. இதுக்கு கூட நான் தேங்காய் போட்டு வறுக்க போறேன். சரியா? இஞ்சி எவ்வளவு எடுத்திருக்கோமோ அது அரை பங்கு தேங்காய் எடுத்தா கொஞ்சம் எரிப்பு சுள்ளுன்னு இருக்கும். நான் வந்து ஈக்குவலாவே எடுக்க போறேன். ஏன்னா ரைஸ்ல போட்டு சாப்பிடும்போது ரொம்ப எரிப்பு தேவைப்படாது. எரிப்பு இருந்தா நல்லா இந்த சாப்பிட முடியாது. ரெண்டாவது இந்த மாதிரி ஐட்டங்கள் சேர்க்கும் போது சர்க்கரை எல்லாம் சேர்க்காம நம்ம வந்து அந்த கறி வச்சா நல்லா இருக்கும். அதுக்காக நல்லா இது வறுத்துக்கிட்டு, புளிச்சேரின்னு சொன்னா கேரளாலயும் வைப்பாங்க, திருவனந்தபுரம் அந்த சைட்லயும் வைப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்து இது வந்து கல்யாண வீட்டுல ஒரு கறி, பருப்பு, சாம்பார், அடுத்தால புளிச்சேரி. இப்பதான் எல்லாரும் வத்த குழம்பு கொண்டு வரா. மிஞ்சி புளிச்சேரி, ரசம், மோர். ஓகேயா? நாகர்கோவில்னாலே புளிச்சேரி தான் ஸ்பெஷல். பாயசம். ஆமா, பாயசம் உண்டு. கறி வகைகளை சொல்லுவேன். நான் கறி வகைகளை சொல்லுவேன். இதுல வந்து கொத்தமல்லி பொடி, வத்தல் பொடி, கருவேப்பிலை, வெள்ளைப்பொடி கொஞ்சமா தான் போடணும். ஏன்னா இஞ்சி எரிப்புனால
நான் ஒரு 1/2 ஸ்பூன் போல போட்டிருக்கேன். இதுல இருக்கதே மறந்து. கொத்தமல்லி பொடி மிக்ஸ் பண்ணணும், வறுக்கணும். கருவேப்பிலை, புளி, அப்புறம் வெள்ளைப்பூடு போடணும். வெள்ளைப்பூடு, புளி தேவையான அளவு புளி போட்டுடணும். போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். யார் நம்புறோம் நம்ம அரைச்சிட்டு இனிமேல் இதை பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணோம்னா இதையும் கையை கிண்டதையும் விட்டுட்டோம்னா அடியில பிடிச்சிரும், கருகிரும். அதனாலதான் இனி உப்பு போட்டு நம்ம என்ன செய்யணும், அரைக்கணும். திரும்பி போட்டுடலாம். பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கும். அரைச்சோமா. அடுத்தால நம்ம வைக்கக்கூடிய ஐட்டம் வந்து மாம்பழ புளிசேரினா இந்த பாத்துக்கலாம். இப்போ என்னன்னா தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூடும் சேர்க்கலாம், சின்ன உள்ளியும் சேர்க்கலாம். வெள்ளைப்பூடு போட்டா கொஞ்சம் எரிப்பு தெரியும் லைட்டா, சீனி போட்டா கொஞ்சம் இனிச்ச டேஸ்ட்ல இருக்கும். இது நல்ல மாம்பழம் பழுத்ததுனால நான் வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். சீனி போட இனிச்ச டேஸ்ட் கிடைக்கும். சின்ன உள்ளி போட்டா சீனி போட்டா அப்படியே ஆமா சீனி போட்ட டேஸ்ட்ல இருக்கும்னு சொல்லியிருப்பேன் அப்படி. சரியா? அடுத்தால ஜீரகம், வெள்ளைப்பூடு போட்டாச்சுலா, பச்சை மிளகு போடணும். இல்லைன்னா வத்தல் மிளகு வத்தல் போட்டு அரைக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பழுத்த வெஞ்சனம் போட்டிருக்கேன். இத ஃபர்ஸ்ட் லைட்டா அரைச்சிட்டு பார்ப்போம். ஒரு அரைப்பங்கு அரைச்சாச்சு. இதுக்கு கூட இனிமேல் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கட்டி தயிர். என்னன்னா நான் வந்து இது கவர் கடையில வாங்கின கவர், புளிச்ச தயிரா இருந்தா லாஸ்ட் தான் சேர்க்கணும். இது வந்து புளிக்காம கடையில வாங்கின தயிர்ல இது புளிப்பே இருக்காது. அதனால நான் இது கூட சேர்த்து அரைச்சிருவேன். நமக்கு வந்து ஒரு 1/2 கப்பு கட்டியா. எல்லாரும் சூடு ஆறுன புற தயிர் சேர்த்து இது பண்ணுவாங்க. ஆனா இந்த மெத்தட்ல வச்சா இது இதுல இந்த மாதிரி பாத்திரம் நம்ம ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு சூப்பரா அரைஞ்சிரும். உப்பு போட்டுட்டு இல்ல 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 எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படி செய்தா போதும். இந்த மாம்பழ புளிசேரிக்கு, பைனாப்பிள் புளிசேரிக்கு நேர் வேற மாடல். நல்ல பழுத்த பழம் இது, பார்த்தாலே தெரியும். தொலியோடி தான் போடணும். என்னைக்குமே இந்த மாம்பழ புளிசேரிக்கு வந்து தயவு செய்து தொலியோடி போட்டுருங்க. புளிசேரிக்கு எல்லாமே இதுல உள்ள அந்த கொட்டை தான் டேஸ்ட். இன்னைக்கு கொட்டை போடல. போட்டாச்சா? எதுக்கு நம்ம போடுவோம்னா இந்த எரிப்பு எல்லாம் அதுல இறங்கும் போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். சரியா? அந்த மாம்பழ கலர்லயே தான் இருக்கும். உப்பு மட்டும் இருக்கான்னு பாத்துக்கிடணும். இன்னும் ஒரு கொதி வரணும், அவ்வளவுதான். சரியா? இது ரெடி ஆகட்டும்.
இவ்வளவுதான், ரொம்ப கொதிக்க விடாண்டா. சரினா அப்படி 2 தடவை இப்படி நம்ம லைட்டா அப்படி கிண்டி விடணும். இந்த மாம்பழ மணம் எல்லாம் சேர்ந்து சூப்பரா வரும். ஏன்னா இந்த மாம்பழம் துண்டாவே இருக்கும். இப்படி ரெடி பண்ணோம்னா இனிமேல் தாளிச்சு தான் விடணும். ரொம்ப புளிக்கரிக்கெல்லாம் வெட்டி கொதிக்க மாதிரி இது கொதிக்க கூடாது. இனி தாளிச்சிருவோமா? இதுக்கு தேங்காய் எண்ணெய், மிளகாத்தல் போட்டு தாளிக்கணும். ஆனா நம்ம இன்னைக்கு மிளகாத்தல் போடலை. ஏன்னு கேட்டா எரிப்புகள் எல்லாம் காரியமா இருக்கிறதுனால தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வெறும் கடுகு மட்டும்தான் போடணும். உங்களுக்கு இன்னும் கலர்ஃபுல்லா வேணா கொஞ்சம் மிளகு பொடி ஆட் பண்ணி அதுல போடலாம், நமக்கு தேவையில்லை. தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒண்ணுமே போடக்கூடாது. வத்தல் போடுவாங்க, இந்த மாதிரி குண்டு வத்தல் போடுவாங்க. நமக்கு பச்சை மிளகு போட்டதுனால கருவேப்பிலை ஏற்கனவே நான் போட்டுட்டேன் பாருங்க. இந்தா தெரியல, ஒட்டி கடுகு. சரியா? சொல்லி இருக்கு. சூப்பரா ஒரு மாம்பழ புளிசேரி ரெடி ஆயாச்சு. நாகர்கோவில்னாலே இந்த மாம்பழ புளிசேரி உண்டு. சரியா? இனி அடுத்த நம்ம ஒரு இஞ்சி பச்சடி தான் நம்ம இன்னைக்கு வைக்க போறோம். அதை அரைச்சிருவோம். அரைச்சிட்டு பார்ப்போமா? டேஸ்ட் பாருங்க, சொல்லுன்னு இருக்கா. அது இனிப்பா இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் எரிப்பா இருக்கணும். ஓகேயா? ரெண்டு மிளகு, கருவேப்பிலை போட்டுட்டு இந்த லைட்டா தண்ணி ஊத்திட்டு மூடி வச்சுட்டு கொதி வந்த பிறகு பார்ப்போம். சூப்பரா ஒரு இஞ்சி பச்சடி ரெடி. யா, ஆஃப் பண்ணிடுறாங்க. நம்ம பிளேட் பண்ணுவோமா? மேல தா சூப்பரா சாப்பாடு, சுட சுட சாதம். டெண்டர்ல ஒரு இது பண்ணுங்க, ஹோல் போல போட்டு ஒரு சிம்பிளான, ரொம்ப சிம்பிள் தான் இந்த இது வந்து நம்ம சீசன் டைம் மாம்பழம், நல்ல இனிப்பான மாம்பழம் கிடைச்சா இப்படிதான் வச்சு இப்படி வச்சு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஓகேயா? இந்த மாதிரி புதுசான சமையல்கள் பார்க்கணும்னா நம்ம வடமதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.